சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்னமா சொல்ற? அப்பா இல்லப்பா, ஏற்கனவே சண்டை சச்சரவு பிரிவுன்னு குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. வேலுவுக்கு புதுசா தொழில் தொடங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா எல்லாருமே உங்களை தப்பாதான்ப்பா பேசுவாங்க. மா, யார் என்ன பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்னமா? எனக்கு இப்ப நீயும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும். நான் சொல்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு இப்ப ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சு கொடுத்துருவோம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும். நாளைக்கு அவர் அண்ணன் கூப்பிட்டாருன்னா இதுக்கு வேற ஒரு ஆளை போட்டு அவர் அண்ணன் ஹோட்டல்ல போய் வேலை செய்யட்டும். அது வரைக்கும் மாப்பிள்ள இப்படி வேற பக்கம் வேலைக்கு போறதுக்கு நம்ம ஹோட்டல் வச்சு கொடுக்கறதாம எனக்கு சரின்னு படுது. ஆமா செல்வி, இப்போதைக்கு சின்னதா ஒரு ஹோட்டல மாப்பிளைக்கு தற்காலிகமா பாப்போம். அவருக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாக்கட்டும், இல்லனா அதுக்கப்புறம் என்னன்னு அவரே முடிவு பண்ணிக்கட்டும். வேலு இப்படி கஷ்டப்படுறத பாக்க எனக்கும் மனசுக்கு வேதனையாதாமா இருக்கு. ஆனா வேலு இதுக்கு ஒத்துப்பாரான்னு தான் தெரியல. மடி, மாப்பிள்ள சொல்றது இருக்கட்டும், உன் மனசுக்கு என்ன படுது அதை சொல்லு. உனக்கு இல்ல சம்மதம் தானே? எனக்கு அவருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்பா. சரிம்மா, மாப்பிள்ளதான் இப்ப வீட்டுல இல்லல்ல, நாம வேணா போய் ஒரு 8 அந்த புரோக்கர் சொன்ன ஹோட்டல போய் பாத்துட்டு வந்துருவோம். சரிப்பா. ஐயோ, பூஜா பூஜா, ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பூஜா 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 எந்திரி. பூஜா பூஜா அத்தை அழாதீங்க அத்தை, பூஜாக்கு ஒண்ணும் ஆகாது, நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஐயோ, இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னா, நாமெல்லாம் இவ பேச்ச கேட்கலன்னதும் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாலோன்னு எனக்கு பயமா இருக்கு திரு. அம்மா, அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன், நீங்க தேவையெல்லாம் பயப்படாதீங்க. சரி, ஓகே, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம், சீக்கிரம் போயிடலாம். பூஜா பூஜா இது பாரு, எந்திரி. இது பாரு, அம்மா அக்கா அண்ணன் எல்லாரும் பக்கத்துல தான் இருக்கோம். எந்திரி, உனக்கு ஒண்ணும் இல்லை, எந்திரி. ஐயோ மகா மகா, இங்க பாரு, பூஜா கண்ணை திறக்க மாட்டேங்கிறடி. பூஜா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. பூஜா பூஜா பூஜா, கண்ணை தரமா. ஐயோ, சீக்கிரமா போடா, கண்ணை திறக்க மாட்டேங்கிறடா. ஐயோ, பயமா இருக்குடா எனக்கு. அப்பா, இந்த ஹோட்டல் அப்ப நீங்க சொன்னீங்க? ஆமாமா, ஹோட்டல் நல்லா மெயின் ரோட்ல தாங்க இருக்கு. இங்க மாப்பிள்ள ஹோட்டல் தொடங்கினா நல்லா ஓடுங்க. இரு, நான் ஓனருக்கு ஃபோன் பண்றேன். ம். அடடே, வாங்க வாங்க சந்திரபாடி சார். வணக்கம் சார். நீங்க உங்ககிட்ட போன்ல பேசினே, அது நான் தான். ஓ அப்படியா? சரி சார், நான் உங்களை பார்த்தது இல்லாத அடையாளம் தெரியல. பரவாயில்ல சார், வாங்க உள்ள போலாம். உள்ள போய் பேசிக்கலாம், வாங்க வாங்க சார். பாருங்க சார். சார், இவ என் பொண்ணு செல்வி, அவங்க என் வீட்டுக்காரம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் அப்பா ஹோட்டல் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஆமாங்க சார், என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஹோட்டல் பிசினஸ் பண்ணவர் தான். அவருக்கு நிச்சயம் இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். அப்படியா? நான் கூட அவர் இந்த பிசினஸ்க்கு புதுசுன்னு நினைச்சேன். அவர் இதுக்கு முன்னாடி எந்த ஊர்லமா ஹோட்டல் வச்சிருந்தாரு? ஊர்ல எல்லாம் இல்ல சார், சென்னையில தான். திருமுருகன் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க ஹோட்டல் தான். ஓ, திருமுருகன் ஹோட்டலா? அந்த ஹோட்டலை நல்லா கேள்விப்பட்டிருக்கேனேம்மா, எனக்கு தெரியும். அது அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார், அதேதான். என்னோட வீட்டுக்காரரும் அவர் அண்ணனும் சேர்ந்துதான் அந்த ஹோட்டலை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்களா? உங்க வீட்டுக்காரர் இப்போ அவர் அண்ணன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இந்த ஹோட்டலை நடத்த போறாரா? அது அது புரியுதுமா. இந்த காலத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்றது சாத்தியம் இல்லாம போச்சு. ஆனா நீங்க எடுத்திருக்கிறது நல்ல விஷயம் தான்மா. இந்த ஹோட்டல் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கொடுக்கும். சரிங்க சார், கிச்சன் அந்த பக்கம் இருக்கு. இதோ இங்கதான் சார் இருக்கு. வாங்க வாங்க பாத்துடலாம்.
வாங்க. வாங்க சார், வாங்க பாருங்க. ஓ, சார் கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் சார், பாருங்க. செல்விமா, உனக்கு ஹோட்டல் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்லப்பா. முதல்ல அவர்கிட்ட பேசி முடிவெடுக்கலாம். என்ன சார் நீங்க கூடவே உங்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அவரும் ஹோட்டல்ல பாத்துருப்பாருல. இல்ல, மாப்பிள்ள கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிட்டாரு, அதனால தான் நாங்க வந்தோம். அப்படிங்களா? பரவாயில்ல சார். எனக்கு இந்த ஹோட்டல் பிசினஸ் மட்டும் இல்ல சார், இது கூடவே சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்றேன் சார். அதனால தான் இதை சரியா என்னால பார்க்க முடியல சார். ஆனா நல்ல லாபகரமான பிசினஸ் தான் சார் இது. இந்த ஹோட்டலை நீங்க எடுத்து நடத்தினா நல்ல நிலைமைக்கு வரலாம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க வீட்டுக்கு போய் எங்க மருமகன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்றோம். அது வரைக்கும் நீங்க வேற யார்கிட்டயும் பேசி முடிச்சிடாதீங்க. சேச்சா, அதெல்லாம் பண்ண மாட்டோமா. நீங்க பேசிட்டு சொல்லுங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனே தயார் பண்ணி வச்சிடறேன். நல்ல நாள் பார்த்து பணத்தை கொடுத்து முடிச்சிடலாம். சரிங்க சார், அப்ப நாங்க வாங்க கிளம்புறோம் சார். ஆ, வாங்க வாங்க. செல்விமா, என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்துப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது இல்லப்பா, யாரோ ஒருத்தர் இவரு. அவருக்கே நம்ம ஹோட்டலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நாளைக்கே வேலு அந்த ஹோட்டல்ல இருந்து பிரிஞ்சு இன்னொரு ஹோட்டல் நடத்துறாருன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா, மருமக வந்தா குடும்பத்தையும் அண்ணன் தம்பிங்களை பிரிச்சுட்டாலேன்னு என்னதானப்பா தப்பா சொல்லுவாங்க. நீ ஏமா அப்படி நினைக்கிற? தனியா வந்து ஹோட்டல் வைக்கிறதுனால அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையே. ஏன் ஒரே ஆளுங்க பல பிசினஸ் பண்றது இல்லையா? அது மாதிரிதாம்மா இதுவும். ஆமாமா, அப்போ மாப்பிள்ளை திருத்தம்பின்னு சின்ன குடும்பமா இருந்தாங்க. இப்ப அண்ணன் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் பெருசாயிடுச்சுல்ல, அந்த ஒரு ஹோட்டலையே நம்பி எல்லாரும் இருக்க முடியாதுல்ல.